கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1895 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தருக்கு ஒப்பானவர்கள் இல்லை, அவரை போல பெரியவர்கள் இல்லை, அவருடைய நாமத்தை போல வல்லமையுள்ள நாமம் இந்த பூமியில் இல்லை. 3 காரியங்களை இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எரேமியா மூலமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. உலகத்திலே எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது. நிறைய வழிபாடுகள் தோன்றி அழிந்து விட்டது. கிராமங்களிலே பார்க்கிறோம், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், எல்லை ஆவிகள் என்று சொல்லி அநேக கிராமங்களிலே உருவாக்கி வைக்கப்பட்ட சில காரியங்கள் அழிந்து போயிருக்கிறது. சில கிராமங்களே அழிந்து போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நீடித்து நிலைத்து அவர் வருகை பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். எனவே அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. அவர்தான் பெரியவர். அடுத்தது, அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தின எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அவருக்கு ஒப்பானவர் இல்லை என்று நம்பி கர்த்தரை கொண்டு காரியங்களை செயலாற்றுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஒப்பானவர்கள் இல்லை, நீர் மாத்திரம்தான் பெரியவர், உமது நாமத்தில் மாத்திரம்தான் வல்லமை உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே தான் வல்லமை உண்டு. பவர் அண்ட் மைட் இன் ஹிஸ் ஹேண்ட். வல்லமையும் சத்துவமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வல்லமையுள்ள கர்த்தரை நாடுங்கள். அவர் நாமம் பெரியது. அவர் உயர்த்துவார். நாமத்தை பிரயோகப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து ஆசீர்வதித்து விடுவார். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுங்கள். அவர் வருவார், உதவி செய்வார். அவருடைய நாமத்தை போல வல்லமையுள்ள நாமம் உலகத்தில் எங்கும் கிடையாது. அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.